நெல்லையில் ஓடும் ரயிலில் தனியாக இருந்த இளம்பெண்ணின் கழுத்தில் துண்டை வைத்து இறுக்கி 3 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்த 14 வயது சிறுவன் மற்றும் இளம்பெண் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஓடும் ரயிலில் செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேற்றப்பட்டது எப்படி? நெல்லையை அடுத்த தச்சநல்லூர் கரையிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான தமிழ்ச்செல்வி. பட்டதாரி பெண்ணான இவர் நெல்லையில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் பயணிகள் ரயிலில் குறும்பூர் அருகே உள்ள நாலுமாவடிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பெட்டியில் இளம்பெண் ஒருவரும் அவருடன் 14 வயது சிறுவனும் பயணித்தனர். ரயில் கச்சனாவிளை ரயில் நிலையத்தை கடந்தபோது 3 பேர் மட்டுமே பெட்டியில் இருந்துள்ளனர். அப்பொழுது அந்த பெட்டியில் பயணித்த இளம்பெண் திடீரென தமிழ்ச்செல்வியின் கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கினார். உடனே பாய்ந்து வந்த அந்த சிறுவன் தமிழ்ச்செல்வி சத்தம் போடாமல் இருக்க அவரது வாயில் துணியை வைத்து அழுத்தி பிடித்து கொண்டார். தொடர்ந்து தமிழ்ச்செல்வி அணிந்திருந்த 3 பவுன் தங்கச் செயினை அந்த பெண் பறித்துள்ளார். அப்பொழுது ரயில் குறும்பூர் நிலையத்தை அடைந்தது. உடனே அந்த இளம்பெண்ணும் சிறுவனும் ரயிலில் இருந்து குதித்து தப்பித்து ஓடினர். சில நொடிகளில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தால் நிலைகுலைந்து போன தமிழ்ச்செல்வி கத்தி கூச்சலிட்டு பயணிகளை உதவிக்கு அழைத்துள்ளார். சத்தம் கேட்டு அலர்ட்டான ரயில் பயணிகளில் சிலர் ஓடிச் சென்று தப்பிச் சென்ற இளம்பெண்ணையும் சிறுவனையும் அடக்கி பிடித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு ரயில்வே போலீசாரும் வந்து சேர அவர்கள் இருவரையும் பிடித்துச் சென்றனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிடிபட்டவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் செல்வநாயகபுரத்தைச் சேர்ந்த நித்யா மற்றும் 14 வயதுடைய இளம் சிறார் என தெரிய வந்தது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் 2 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 3 பவுன் தங்க நகை மீட்கப்பட்டது. ஓடும் ரயிலில் நிகழ்ந்த இந்த செயின் பறிப்பு சம்பவத்தால் சிறிது நேரம் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது.